நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். கடல் கடைவது என்பதே உலக நன்மைக்குத்தான். உலக நன்மையை காப்பவள் அந்த ஆதிசக்தி பகவதி மாதாதான். ஆகையால் நாம் அன்னையிடம் சென்று இந்த பிரச்சனை தீர வழியை கேட்போம். இல்லை தேவகுரு, அம்மை அவள் ஆதிசக்தி என்பதையெல்லாம் நான் ஏற்பதில்லை. அப்படி இருக்க அவளிடம் ஏன் போவது? அப்படியெனில் எமக்கு பிடித்தவர் முக்கண்ணன் சிவசங்கரனைத்தான் மூலப்பொருளாக நினைக்கின்றோம். அதனால் அவரிடமே போய் கேட்போம். முக்கண்ணன் மூலப்பொருளேதான். அவரை கேட்பதற்கும் அவர் சொன்னபடி நடப்பதற்கும் நாங்கள் மறுப்போமா? நலம் பெருகட்டும். தானவர்கள் தேவர்களின் முதல்வர்களை இங்கே கண்டதிலே மிக்க மகிழ்ச்சி தருகிறது. இதனால் உலகத்திற்கே நல்லது நடக்க இருக்கிறது. ஹே சம்போ, உலகத்திற்கு நலம் தரும் ஒரு செயலை செய்யும் ஒரு முடிவுடன் தம்மை காண வந்தோம். மிகுந்த மகிழ்ச்சி. ஹே மகாதேவரே, பசுபதி சிவசங்கரா, நாங்கள் பார்க்கடல் கடையை நிச்சயித்திருக்கிறோம். அகிலத்திற்கு நலம் தரும் இந்த முடிவு உடனே தொடங்கிவிடுங்கள். பார்க்கடல் கடையும் முயற்சியை ஆரம்பிப்பதிலே ஒரு பிரச்சனை முன்னால் நிற்கிறது பிரபு. பிரபுவே, அகன்று பறந்து விரிந்த மாபெரும் சமுத்திரத்தை கடைய அப்படி ஒரு பெரிய மத்தும் இல்லை. அதை கட்டி கடைந்து முடிக்க ஒரு நீண்ட கயிறும் இல்லை. ஒரு வழியும் தெரியவில்லை, என்ன செய்வதென்று. ஹே பிரபு, தாம் தான் ஒரு வழிகாட்ட வேண்டும். ஹே தேவேந்திரா, இமயமலையின் பரந்த பகுதியில் ஒரு உயர்ந்த அகன்ற மந்திரமலை இருக்கின்றது. அதுதான் உங்களுக்கு ஏற்றது. ஆம், அதையே மத்தாக பயன்படுத்துங்கள். பொருத்தமான குறிப்பு. தாம் சொன்னது. ஹே அரக்கர் வேந்தனான பலி, பாதாள லோகம் போ, அங்கே வாசுகி பாம்பு வசிக்கின்றது. இப்பணி பற்றி அதனிடம் பேசி அதை உங்களுக்கு கயிறாக இருக்கும்படி கேளுங்கள். ஹே பிரபு, ஏற்ற பணி இடையூறின்றி நடப்பதற்கு முயல்வோம். தாம் எங்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். மந்திர மலையையும் நாகராஜன் வாசுகி பாம்பையும் பெற்று வர உலக நலனுக்காக சமுத்திரம் கடைய அருள் புரியுங்கள். இனிதே நடக்கட்டும். தேவாசுரர்கள் யுக யுகமாக வேற்றுமை கொண்டு ஒதுங்கி நின்றார்கள். தேவை வந்தது, சேர்ந்து கொண்டார்கள். இருவரும் இணைந்து கடல் கடைந்தார்கள். தேவர்களும் அந்த அசுரர்களும் கடல் கடைந்தனர்கள். ஆழ்கடலில் உள்ள நவரத்தினங்கள் பெரும் நோக்கத்திலே. ரத்தினம் பெறுவது நோக்கம் என்றாலும் அமுதம் பெறுவதில் ஊக்கம். அமுதம் பெறுவது ஆக்கம் என்றாலும் அதுவே மரணத்தை நீக்கும். உள்நோக்கங்களும் அதன் தாக்கங்களும் வெறும் வேதனையே. நல்நோக்கங்களும் உயர்வீக்கங்களும் தரும் சாதனையே. மந்தர மலையை மத்தாகவே வைத்து வாசுகி பாம்பை கயிறாய் இணைத்து தேவாசுரர்கள் கடைந்தார் கடலை. வாழ்க்கையில் ஒரு பெரும் உன்னதம் பெறவே. இப்படி என்றுமே நடந்தது இல்லை. இரண்டு துருவங்கள் இணைந்தது இல்லை. வருவது லாபம் என்றால் போதும், விரோதம் கூட மறந்தே போகும். விரோதம் கூட மறந்தே போகும். மந்தார மலையே மூழ்க தொடங்க, மாவீர அரக்கரும் தேவரும் கலங்க. தூக்கி பிடிக்கவும் தாக்கு பிடிக்கவும் ஊக்க
சுகம் இருந்தாலும் பலனேதும் இல்லை. அமுதம் பெறுகின்ற ஆசையினாலே ஆபத்து எதையும் தாங்கிக் கொண்டார்கள். போட்டி பொறாமையில் மோதிக் கொண்டார்கள். பொருள் பெறும் ஆசையில் பொறுத்து கொண்டார்கள். பொருள் பெறும் ஆசையில் பொறுத்து கொண்டார்கள். வருவது வரட்டும் பார்க்க நின்றார்கள். அட என்ன இது தேவேந்திரா? மலை மெல்ல மூழ்கத் தொடங்குகிறது. நாம் அதை மூழ்க விடக்கூடாது. மந்திர மலையை தூக்கி பிடிக்க முடியுமா? முடியவில்லை என்று பலியே சொன்னால் முயற்சிகள் வீணாகும். மற்றவர்கள் சிரிப்பார்கள். அப்புறம் நாம் இழந்துதான் என்ன பெருமை? தேவேந்திரா, அதோ பார் அங்கு. தேவேந்திரா, சற்று தூக்கி பிடி தேவேந்திரா. தூக்குங்கள், 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 தூக்கி நிறுத்துங்கள், தூக்குங்கள், தூக்குங்கள், தூக்கி நிறுத்துங்கள், தூக்கி நிறுத்துங்கள், தூக்குங்கள், தூக்கி நிறுத்துங்கள், தூக்குங்கள். தூக்கினால் மலை மூழ்காமல் இருக்காது. நாம் அனைவரும் மூச்சை பிடித்து தூக்க வேண்டும். அசுரர்களே, தேவேந்திரன் சொல்வதை கேளுங்கள். நாராயண நாராயண. ஹே தேவகுரு, இப்போது நீங்கள் மாதா ஆதிசக்தியை சரணடையுங்கள். தேவிதான் ஆபத்தை நீக்குவாள். ஆகட்டும் நாரத முனிவரே. ஹே ஆதிசக்தி, ஹே மகாமாயா, ஒரு பெரும் பணி சமுத்திரத்தை கடைய ஆரம்பித்திருக்கிறது. ஏற்படும் பிரச்சனையால் தொய்வு நேர்கிறது. ஹே மாதா, இந்த ஆபத்தான நிலையில் அம்மையே காத்தருளுங்கள். கலக்கம் ஏன் மைந்தா? ஹே ஆதிசக்தி, இப்போது என்னை நினைத்தது ஏன்? அரவணையில் அமர்ந்திருக்கும் மகாவிஷ்ணு ஆதி நாராயணனான தாம் ஆக்கலுக்கும் பாதுகாத்தலுக்கும் அவதாரம் செய்திருக்கிறீர்கள். அந்த முறையில் நீங்கள் அவ்வப்போது அவதாரம் எடுக்க வேண்டிய பொறுப்பு தமக்கே உள்ளது. ஹே பராசக்தி, தமது ஆணையின்படி நான் இயங்கி வருகிறேன். தமது எண்ணங்கள் தான் உலகை வழிநடத்துகிறது. சிருஷ்டியின் நலனுக்காக அரக்கர்கள் தேவர்கள் இணைந்து நம்பிக்கையுடன் கடலை கடைகிறார்கள். அதில் ஒரு பிரச்சனை எழுந்தது. அதை நீங்கள் போய் நீக்குங்கள். விஷ்ணு தேவரே, தாம் இப்போது ஆமையாக உருவிடுங்கள். அந்த மந்திர மலையை தூக்கி நிறுத்துங்கள். தங்கள் எண்ணப்படியே தேவி.